ஸோ இப்போ வந்து கேப்டன்சி டாஸ்க் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அது வர்றதுக்கு முன்னாடியே விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த வீட்டில் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன். நாத்தா ஈத்தான்னு இப்படி ஒரு கட்சி பேர் சொல்கிறாரு. என்னென்னா, நான் தலை, நானே தலை, எனக்கு எதுக்கு இன்னொரு தலை அப்படிங்கிறது அந்த கட்சியோட பேராம். ஸோ அது இருக்குதுன்னா என்னென்னா, அதாவது கேப்டன் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஒழுங்காக அடி பண்ணியணும். சப்போஸ் யாராச்சும் வேணும்னுக்குன்னே வம்புக்கு கேப்டன் கிட்ட எதிர்த்து நின்னாங்கன்னா அவங்கள எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணுவோம். கேப்டன் ரொம்ப பாசி ஆட்டிடியூடோட ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னா அவங்கள எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணுவோங்கிற மாதிரி விக்ரம் வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே பார்வதி சொல்கிறாங்க, அப்படியா, நீங்கள் கட்சி தொடங்கினா நாங்கள் அப்போ எதிர்கட்சி தொடங்குவோம், நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறாரு. அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. அதாவது கேப்டனுக்கு எகெயின்ஸ்டாக யாராவது வேணுக்குன்னே வம்பு பண்ணால் நாங்கள் அதுக்கு போராட்டம் பண்ணுவோம்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது கனி வந்து கேப்டன்சி டாஸ்க்கை ரீட் பண்ணுறாங்க. ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருப்பாங்க. அந்த ட்ரையாங்கிளோட 3 எட்ஜ்லேயும் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. இப்போது நடுவில் வந்து 4 பாட்டில் இருக்கும். பஸர் அடித்தோடனே ஓடி போய் அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு கொண்டு வந்து நம்மளோட அந்த ட்ரையாங்கிளோட எட்ஜில் நம்மக்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, வரைஞ்சிருக்காங்கல்ல, அதை லைனுக்குள்ளே வச்சிடணும். இப்போது எடுத்துகிட்டு வரும்போது ஒரு தடவை ஒரு பாட்டில் தான் எடுக்கலாம், ஒரு பாட்டிலுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்னென்னா, அடுத்தவங்க கையிலேருந்து பாட்டிலை பிடுங்கக்கூடாது. ஆனால் அடுத்தவங்க எடுத்து வச்சுருக்கிற பாட்டிலை அந்த இடத்துல இருந்து நம்ம தூக்கிட்டு போகலாம். அப்புறம் என்னென்னா, ஓடி வரும்போது அந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியிலோட ஓடி வந்து எடுக்கலாம், ட்ரையாங்கிளுக்கு உள்ளோட ஓடி வந்து அந்த பாட்டிலை எடுக்கக்கூடாது. இதுதான் ரூல்ஸ். அடுத்த பஸர் அடிக்கும்போது யாருக்கிட்ட வந்து நிறைய பாட்டில்ஸ் இருக்கோ அவங்க தான் வின்னர். ஸோ பஸர் டு பஸர் டாஸ்க்கு ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருப்பாங்க. 3 எட்ஜ்லேயும் நமக்காக ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. நம்ம பஸர் அடித்தோடனே நடுவில் வச்சுருக்கிற பாட்டிலை எடுத்துகிட்டு ஓடி வந்து இந்த இடத்துல வைக்கணும். வச்சுட்டு, அதாவது ஒரே நேரத்தில் ஒரு பாட்டில் தான் எடுக்க முடியும், நிறைய பாட்டில் எடுக்கக்கூடாது. அடுத்தவங்க கையிலேருந்து பாட்டிலை பிடிக்கக்கூடாது, அடுத்தவங்க இடத்துலேருந்து பாட்டில் எடுக்கலாம். ட்ரையாங்கிளுக்கு உள்ள வழியே ஓடி வந்து பாட்டில் எடுக்கக்கூடாது, ட்ரையாங்கிளுக்கு வெளியே வழியே ஓடி வந்து பாட்டில் எடுக்கலாம். இப்படி தான் ரூல்ஸு. ஸோ இப்போ ஆரம்பிக்க போது சபரி வந்து வின் ஆகிட்டாருன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.